இந்த உசியா என்கிற ராஜா என்ன செஞ்சானா, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே கர்த்தரை தேட மனது இணங்கி இருந்தான். ஆமென். கர்த்தரை தேடணும். இன்னைக்கு மனிதர்கள் எதை தேடுகிறார்கள்? உணவை தேடுகிறார்கள், உடையை தேடுகிறார்கள், ஆடம்பரங்களை தேடுகிறார்கள், சிற்றின்பங்களை தேடுகிறார்கள். எங்க போனா மகிழ்ச்சியா இருக்குன்றதை தேடுறாங்க. ஆனா வார்த்தை சொல்லுகிறது, அந்த உசியா என்கிற ராஜா கர்த்தரை தேட தன் மனதை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா, ஆமென். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஆமென். அவன் ஆண்டவரை தேடின நாட்கள்ல எந்தெந்த காரியத்தை செஞ்சான் எல்லாம் வாய்த்தது. சில பேருடைய வாழ்க்கையில எதை தொட்டாலும் நஷ்டம், எதை தொட்டாலும் தோல்வி, எதை தொட்டாலும் அதில் ஒரு வளர்ச்சி இல்லை, தேக்க நிலைமை காணப்படுகிறது. ஆனால் தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம், ஒரு வளர்ச்சி, ஒரு உயர்வு, ஒரு பெருக்கம் வர வேண்டுமானால் யாரை தேடணும்? கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய காரியம் வாய்க்கும்.